ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், அதாவது கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம 2 புது பேப்ளேடை காமிச்சிருப்போம். அதாவது ஜீனோ எக்ஸ்கேலிபரும் அப்புறம் சேஜ் எக்ஸ்கேலிபரும் வந்து புதுசாக கலெக்ஷன் ஆட் ஆன மாதிரி காமிச்சிருப்போம். ஆக்சுவலி அதுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். பட் என் ஃபோன் கரெக்டானதுனால டெலீட் ஆகிடுச்சு, ரெக்கவரும் பண்ண முடியல. சரி, நம்ம புதுசாக வேறு ஒரு பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் வந்திருக்கேன். ஸோ அது என்ன பேப்ளேட்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த பேப்ளேட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஃபாஃப்னியர் கைஸ். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பின் ஸ்டீலிங் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிபி சீரீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பிரித்து பார்த்தலாம். ட்ரைவர் அப்புறம் வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. டிரைவர், டிஸ்க்கு, லேயர். ஸோ இப்போ நம்ம ஒரு பார்ட்டாக பிரித்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிரைவர்லேருந்து போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்ம ஃபாஃப்னியர் பேப்ளேட்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். ஆனால் இந்த ஃபாஃப்னியருக்கு மட்டும்தான் வந்து இந்த சுற்றி இருக்கிற இந்த ஃப்ரேமுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் அனிமேல வந்து எப்படி ஒரு ஸ்பெஷல் மூவாக காமிச்சிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு பேப்ளேட் வந்து அட்டாக் பண்ணுதுன்னா இந்த டிரைவர் வந்து தரையில் போய் இப்படி பட்டு, இருங்க உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்படி பட்டு அந்த பேப்ளேட் அப்படியே ரிப்பல் பண்ணிவிடும். ஸோ அப்படி அது மூலமாக வந்து ஒன்று ரிங் அவுட் ஃபினிஷ் கிடைக்கும், இல்லை ஸ்டேடியம் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ டிரைவர் பேர் என்னென்னு மறந்து போச்சு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் கார்னரில் போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேனிஷ் ஃபாஃப்னியருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான டிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்க்கை வந்து உங்களால் வேறு பேப்ளேட்டில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ரொம்ப ஷைன் ஆகுது, லெட் அதிகமாக கலந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம வேனிஷ் ஃபாஃப்னியரோட டிஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லேயர். ஸோ ஒரிஜினல் டக்கரோட்டோமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே ரப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேக் வாங்கியிருக்கிறதுனால நமக்கு ரப்பரில் கிடைக்கல, ஹார்ட் பிளாஸ்டிக், அதாவது ஹார்ட் ரப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அழுத்த முடியாது, ஆனால் லைட்டாக ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியும் இதால். ஸோ இது நம்ம வேனிஷ் ஃபாஃப்னியரோட லேயர், வேனிஷ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஃபாஃப்னியரோட ஆர்மர். ஸோ கொஞ்சம் யூனிக்கான ஆர்மர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபி கோரு. ஸோ இது வந்து ஃபாஃப்னியரோட டிபி கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த டிசைன்ஸு, அந்த ஃபாஃப்னியரோட தலை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். பட் இது வந்து ஃபேக் அப்படின்றதுனால லைட் கலரில் இருக்குது. ஸோ பேப்ளேட் பார்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, வாங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டிபி பேப்ளேட்னாலே உங்களுக்கு தெரியும், ஹை மோட், லோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் வந்து நம்ம லோ மோடில் போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் வந்து லோ மோடில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். இதுவே ஹை மோட்னால் வந்து பார்த்திங்கன்னா இதை கழட்டிட்டு இந்த ஆர்மர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம மேலே போடுவோம். ஸோ இப்படி போட்டு இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டிரைவரையும் டிஸ்கையும் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஹை மோடு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பேப்ளேடோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்டிக்கர் இருக்குது கைஸ். ஸோ ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்ப்போம். A few moments later.
கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு தான் இருக்குது ஸ்டிக்கர் குவாலிட்டி, அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். லான்ச்சர் எடுத்தாச்சு. ஸோ இந்த லான்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த லான்ச்சர்லேயே டைமர் ஓடும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, ஸ்பின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் இட். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபாஃப்னிர் வந்து ஒரு லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்ளேட், அதே மாதிரி ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட் அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. சென்டரை பிடிச்சிட்டானா அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ சரியான ஸ்டாமினா பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேப்ளேட். ஸோ எவ்வளோ நேரம் சுற்ற போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நம்ம பழைய வீடியோஸ்லாம். அதாவது அந்த எந்த வீடியோஸ், லைக் ரொம்ப ஓல்டு வீடியோஸ், போன வருஷம் அப்லோட் பண்ண ஏப்ரல் ஜூன் அந்த மாதிரி அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து நிறைய பேர் வந்து நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது நிறைய பேர் பார்த்தேன். வானிஷ் ஃபாஃப்னியர், அல்டிமேட் வால்ட்ரேக், அதாவது டிபி பேப்ளேட்ஸ்லாம் சில இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தோட அன்பாக்ஸிங்கும் வருது, நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி போகிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேப்ளேட் வச்சு ஒரு 2 பேப்ளேட் கூட பேட்டில் போடலாம். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபாஃப்னிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வைம். 2 ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வைம் வந்து நான் லெஃப்ட்டில் ஸ்டாமினா மோடில் போடுறேன். இங்கே ஸ்டாமினா இல்லை, இது டிஃபென்ஸு, ஸ்டாமினா மோடில் போடுறேன். ஸோ ரெண்டுமே லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரெயின் ஃபாஃப்னியரோட போடுறேன் கைஸ். ஸோ வாங்க தேடி சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது பேட்டில் வந்து நான் பண்ணுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேட்டிலோட எந்த 2 பேப்ளேட்டுக்கு வந்து பேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், கன்ஃபார்மாக போடுவேன். ஸோ ஒரே பேப்ளேட்டை பேஸ் பண்ணி 4-5 கமெண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு வீடியோவாக போடலாம், இல்லை ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக போடலாம். ஸோ இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வானிஷ் ஃபாஃப்னியர் தான். நம்ம இன்னொரு ரவுண்ட் விடலாம். ஸோ இன்னொரு மேட்ச் போடலாம். தேடி சொல்லி. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து பேட்டிலாக போடுறேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிற பேப்ளேட்ஸ் வச்சு ஏதாவது காம்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்கள். நான் அந்த காம்போ பண்ணி அதோட பேப்ளேட் பேட்டில்லாம் போடுறேன். ஸோ இதுலேயும் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானிஷ் ஃபாஃப்னியர் தாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வைம் எடுத்துருவோம். நம்ம அடிதாங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல பேப்ளேட், ஆனால் நான் அடிதாங்கி அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு எனக்கு. ஸோ வாங்க இப்போது போட்டலாம். இல்லை நேற்று அடி சொல்லுது. என்ன கதை ஆக போகுதுன்னு தெரியலையே. பஸ்ட் ஆயிடு வானிஷ் ஃபாஃப்னியர், பஸ்ட்டு கொடு. ஐ நீட் பஸ்ட் ஃபினிஷ். பஸ்ட்டு பண்ண மாட்டாங்க போலியா. என்ன கைஸ், வானிஷ் ஃபாஃப்னியர் தோத்துருச்சு. அச்சோ, என்ன கைஸ் ஜெயிச்சிட்டாப்புல நம்ம ஸ்ப்ரைஸனு. வானிஷ் கிட்டலாம் ஜெயிக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அட்டாக்ல போடலாம். ஸோ ஒரு மோட்லேயே ஒரு பேட்டில் போடலாம். வாங்க நேற்று அடி சொல்லி அடி. பஸ்ட்டு கொடு வானிஷ். ஸ்ப்ரைஸன் கிட்ட தோத்தது என்னால் இப்போ வரலாம் நம்ப முடியல. ஸ்ப்ரைஸன் ஜெயிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அவ்வளோதான் கைஸ். சரியான ஒரு பஸ்ட் ஃபினிஷு. ஸோ நல்ல ஒரு பஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பஸ்ட் ஃபினிஷ் பார்க்குறேன் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ட்டெல்லாம் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் மோடில் ஒரு கடைசி பேட்டில் போட்டுடலாம். ஸோ டிஃபென்ஸில் போடுறேன்.
ஸோ கடைசியாக ஒரு பேட்டில். ஸோ லாஸ்ட் டைம் தேடி சொல்லி கல்லாட்டம் ஃபஸ்ட்லேருந்து கோட்டழி ஃபஸ்ட்லேருந்து ரீலான்னு சொல்லலாம். நேற்று அடி ஐயோ சரி பரவாயில்ல விடுவோம். நேற்று அடி சொல்லி இப்போ எனக்கு ஒரு பஸ்ட்டு வேணும். வேனிஷ் பஸ்ட்டு கொடு. பஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட்டு ஃபினிஷோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு அப்லோட் பண்ணோம். இல்லைன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேற்றே கேட்டாங்க வீடியோ போப்ரோன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது கருத்துக்க இல்லை ஏதாவது காம்போ வந்து ரெடி பண்ணி போடுற மாதிரி இல்லை ஏதாவது பேட்டில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக பண்ணுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் என்னால் பண்ணவே முடியும். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு நீங்கள் இது கேட்குறீங்க, சரி இதை பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ உங்களுக்கு எந்த கமெண்ட் காம்போ பண்ணுமா பரவாயில்ல, பேட்டில் வேணுமா பரவாயில்ல, எந்த வெப்லைட்டுக்கு பேட்டில் வேணும் அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டில் வீடியோ இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது டைப் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ்.